அதாவது யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் மாநாடு போடலாம். ஆனால் மாநாட்டுல என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு வரமுறை இருக்கு, வரையறை இருக்கு. அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதிலே யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை. ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம். அதை அவர் ஒத்துக்கிட்டார்ல அவரு. தீய சக்தி திமுக என்று இப்போ இவர் இன்னைக்கு பாய்சன் நேற்று மாநாட்டுல பேசினார். திமுகவை பாய்சன். போன மாநாட்டுல என்ன பேசினாரு? பாயாசம். போன மாநாட்டுல பாயாசம், இந்த மாநாட்டுல பாய்சன், அடுத்த மாநாட்டுல அமுது அப்படின்னு பேசுவாரா, என்ன பேசுவாரு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனால் 52 ஆண்டு காலம் மன்னாதி மன்னன், மக்கள் கழகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி என்பதை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சியாக திமுகவை அடையாளம் காட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சாமானிய தொண்டராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மை முகத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற அந்த ஒரு சத்திய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று. நேற்று மாநாடு போட்ட அன்பு சகோதரர் அவர்களுடைய அரசியல் ஆசான் யார் என்றே தெரியவில்லை. பேரறிஞர் அண்ணாவை அவர் வைத்திருக்கிறார், புரட்சி தலைவரை வைத்திருக்கிறார். கட்சி தொடங்குபவர்களெல்லாம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து விட்டு தொடங்க முடியாதா என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அடித்தளத்தை ஆழமாக இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே யார் புதிய கட்சி துவங்கினாலும் அதிமுக தலைவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும், அதிமுகவுடைய தலைவர்களுடைய திருவுருவ படத்தை அமைக்க வேண்டும். அவர் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி, அதிமுக யார் கையிலே இருக்கிறது என்று கேட்கிறார். அவருக்கு சந்தேகமே வேண்டாம். நம்முடைய சாமானிய தொண்டனாக, ஒரு கிளைக்கழக செயலாளராக, ஜனநாயகத்தின் அடையாளமாக படிப்படியாக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், வாரிய தலைவர், அமைச்சர், முதலமைச்சர் என்று உயர்ந்த இன்றைக்கு 8 கோடி தமிழர்கள் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற, இன்றைக்கு 100 தொகுதிகளுக்கு மேல 52 லட்சம் மக்களை நேரில் சந்தித்திருக்கிற, 234 தொகுதிகளுக்கு எழுச்சி பயணம், எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் வழிகாட்டுவதை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது, கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு நம்முடைய தேசிய கட்சியினுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியாரை முன்னிறுத்தி நாங்கள் களம் காண்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உலகமே சொல்லுகிற அந்த செய்தி அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் எந்த உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானியரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிடலாம் என்று அவர் நினைத்தார். அவருக்குத்தான் அது பின்னடைவாக அமையுமே தவிர புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அது எந்த பின்னடைவும் ஏற்படாது. ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆற்றல், அவருடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு நேரம் இல்லையோ என்னவோ தெரியவில்லை. அவருடைய ஆளுமை, அவருடைய ஆற்றல், அவருடைய குணம், அன்பு, கருணை, அரவணைப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கான சேவை அவர் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனால் அவர் 1.5 ஆண்டுகளான ஒரு கை குழந்தையாக இருக்கின்றார்கள். மீண்டும் சொல்கிறேன், யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மாநாடு நடத்தலாம். ஆனால் அவர்கள் வந்துதான் இனி மக்களை காப்பாற்ற போவது போல பேசுவதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே தொடங்கிய திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான் அணிவகுக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகளுக்கு புரிந்தது.
இங்க இருக்கிற கட்சிகளுக்கு புரிந்தது. நேற்று கட்சி தொடங்கிய மாநாடு நடத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு தெரியவில்லையே என்பது ஒரு கவலையாக இருக்கிறது. ஒரு ஆளுமை, ஒரு தலைமை, இந்த செய்தி கூட தெரியாமல் சுண்டக்கா கட்சி எல்லாம் தூர எரிஞ்சு விட்டுருவாங்க திமுக. ஆளானப்பட்ட புரட்சி தலைவர் அண்ணாதிமன்றன் மக்கள் தூரம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை முதலமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகத்தை தோலுக்கு காட்டுவதற்கு அவர் நடத்திய தியாக வேள்வியை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார். ஆகவே இவர் இன்றைக்கு திமுகவை நான் தான் வீழ்த்த முடியும் என்று எல்லோரும் சொல்லலாம். அது எந்த அளவிலே நடைமுறையிலே சாத்தியம் என்பது அவர்களுக்கே நான் கூறுகிறேன். ஆகவே திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற நெஞ்சுரத்தோடு போராடி கொண்டிருக்கிற அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு அவர்களால் தான் இது முடியும். ஆகவே ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சி பிடித்து விடலாம் என்று கனவு கண்டால் அது இதுவரை தமிழக வரலாற்றிலே பகல் கனவாகத்தான் போயிருக்கிறது. ஆகவே செடி உடனே மரமாகி விடாது. செடி வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும், பின்புதான் அது மரமாகும், பலன் தரும். அதுபோலதான் அரசியல் கட்சிகளும் செடி வைத்தவுடனே பலன் தர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாகும். தொண்டர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மனவேதனையா இருப்பதிலே இவருக்கு எப்படி தெரியும்? யார் இவரிடத்துல போய் சொன்னது? யாராவது இவரிடத்துல முறையிட்டார்களா? நான் கேட்கிறேன். புரட்சி தலைவர் காலம் தொட்டு, புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு இந்த கட்சிக்காக உழைத்து இந்த கட்சியை ஆணி வேறாக இருந்து கட்சி காத்து வருகிற உண்மை தொண்டர்கள், விசுவாச தொண்டர்கள் யார் விஜய் அவர்களிடத்திலே போய் நாங்கள் கவலையில இருக்கிறோம் என்று சொன்னது என்று அவர் பட்டியலிட்டு சொன்னால் அதுக்கு வேண்டுமானால் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஆலமரமாக புரட்சி தலைவர் வளர்த்து வச்ச, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ரத்தத்தை வேறையாக செஞ்சு உயிரை படைய வைத்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த இயக்கத்தை காப்பாற்றி, தொண்டர்களை காப்பாற்றி, தமிழக மக்களை மீட்பதற்காக, இன்றைக்கு மக்களை காப்பதற்காக எழுச்சி பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இது போன்று யாருடைய சூழ்நிலை கூட பேசியிருக்கலாம், இல்ல அவரா கூட பேசியிருக்கலாம். ஆனா உண்மை நிலை தெரியாமல், கள நிலவரம் தெரியாமல் பேசுகிறார் என்பது மட்டும் நிதர்சனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.